பேசுறது. ராம் குண்டாலா ஆஷா அவர்களுடைய தயாரிப்புல சாய் பிரபா மீனா அவர்கள் இயக்கி கதையின் நாயகனா நெகட்டிவ் ஷேட்ல நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் இனிமே நாங்க தான் ஹெட்லைன்ஸ். நடிகர்கள் மீசை ராஜேந்திரன், பிர்லா போஸ் இவங்க பிரதானமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. கெஸ்ட் ரோல்ல ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்துல நடிகை ஷகிலா அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தோட ட்ரெய்லர் வந்து நாம பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ காஸ்ட் அண்ட் குரூவை வந்து நாம ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ண வேண்டிய நேரம். முதலாவதாக இனிமே நாங்க தான் ஹெட்லைன்ஸ் படத்தின் இயக்குனரும் கதையின் நாயகனுமான சாய் பிரபா மீனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒருத்தரா இன்வைட் பண்ணும்போது அப்படியே வெல்கம் பண்ணிடலாம் சார். தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு RK அன்புச்செல்வன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இனிமே நாங்க தான் ஹெட்லைன்ஸ் படத்தின் இயக்குனர் சாய் பிரபா மீனா அவர்களின் ஆசான் புன்னகை மன்னன் டாக்டர் ஜெய் ஆகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முன்னாடி போட்டோ இருக்கிற உட்காந்து எடுங்கண்ணே. IJK கட்சி துணைத் தலைவர் டாக்டர் ஆனந்த முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அழகு தமிழ் தேசியம் மாநில துணைத் தலைவர் G பூபதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நடிகைகள் பேரோடும் புகழோடும் இருக்கிறது ஒரு சில வருடங்கள் தான். ஆனா வெகு சில நடிகைகள் இதுக்கு விதிவிலக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இன்னைக்கும் டெலிவிஷன் ரியாலிட்டி ஷோஸ், யூடியூப் இன்டர்வியூஸ்னு எல்லா பக்கமும் அசத்திட்டு இருக்க நடிகை ஷகிலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். தயாரிப்பாளர் CP சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். MP மேன் பவர் சர்வீஸ் M வீர் முகமது அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மண்ணுலகை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பேரன்பிற்கு சொந்தக்காரர், சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட மனிதர் நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வெள்ளித்திரையிலும் சரி சின்ன திரையிலும் சரி சில கேரக்டர் இவங்க நடிச்சாதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த கேரக்டர்ல வேற ஒரு நடிகரை நம்மளால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நடிகர்கள்ல இவரும் ஒருத்தர். நடிகர் பிர்லா போஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
வில்லன் கதாபாத்திரத்துக்காகவே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்க இன்னைக்கு இன்னும் மிரட்டலான லுக்ல வந்திருக்கக்கூடிய நடிகர் சம்பத்ராம் அவர்களை மேடை கழிக்கிறேன். இனிமே நாங்க தான் ஹெட்லைன்ஸ் படத்துல பிரதான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் ராஜ்முத்ரன் அவர்களை மேடை கழிக்கிறேன். ட்ரெய்லரை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், பெண்களை மையப்படுத்தி இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. 4 பெண்மணிகள் பிரதான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. அவங்களை இன்வைட் பண்ணிடுறேன். நடிகைகள் கவிதா, ஆஷா, கீர்த்தனா மற்றும் சங்கீதா. அன்போடு மேடை கழிக்கிறேன். படத்தின் டிஓபி பால் பாண்டி அவர்களை மேடை கழிக்கிறேன். இனி நாங்க தான் படத்தின் இசையமைப்பாளர் சந்தோஷ் ராம் அவர்களை மேடை கழிக்கிறேன். செல்வி கிளினிக் டாக்டர் ஜி ராஜகுமார் அவர்களை மேடை கழிக்கிறேன். ஏசிஎல் ஸ்ரீனிவாசன் அவர்களை அடுத்தபடியாக அன்போடு மேடை கழிக்கிறேன். 1 லட்சம் கொடுத்து சேர்க்கணும். ஃபைட் மாஸ்டர் சூப்பர் குட் ஜீவா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். சோ நம்ம டைரக்டர் வந்து என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இவருக்கு ரொம்ப உறுதுணையா பயங்கர பூஸ்டப்பா இவங்க வைஃப் இருந்தாங்கன்னா, அதனால இந்த தருணத்துல அவங்களோட மனைவியான மீனா ஸ்டேஜ்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. மீனா இனி நாங்க தான் ஹெட்லைன்ஸ் படத்தின் டிஓபி பால் பாண்டி அவர்களை பேச அழைக்கிறேன். முதலாவதாக நடிகர் சம்பத்ராம் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இனிமேல் நாங்க தான் ஹெட்லைன்ஸ் இந்த டைட்டில் வச்சதுக்காகவே டைரக்டர் சாய் பிரசாத் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சாய் பிரபா மீனா அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மன்னிக்கணும். ஏன்னா எப்பவுமே அது ஒரு படத்துக்கு வந்து ஒரு டைட்டிலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மக்களுக்கு போய் டக்குன்னு ரீச் ஆகக்கூடிய ஒரு டைட்டிலாக இது அமைஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து இந்த ஹெட்லைன்ஸில் வரணும்னு ரொம்ப நாள் காத்துட்டு இருப்பாங்க பல பேர். இவ்வளோ சின்ன வயசில் இந்த ஹெட்லைன்ஸில் வர அளவுக்கு ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காரு. அவருடைய பேரும் புகழும் விரைவில் ஹெட்லைன்ஸில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி இயக்குநர்களில் ஒரு இயக்குனராக வரணும்னு என் மனவார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே நம்ம ஃபைட் மாஸ்டர் ஜீவானனை வந்து மனதார பாராட்டணும்னு தோணுது. ஏன்னா பல படங்களில் அவரோட நான் வந்து இணைந்து பணியாற்றிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அவர் நிறைய ஃபைட் சீக்வன்ஸில் எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபைட் மாஸ்டர் வந்து எவ்வளோ தூரம் அவரோட உழைப்பை போட்டிருக்காருன்றது அவ்வளோ நல்லா தெரியுது. ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. அதாவது ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் படத்துக்கு உண்டான ஒரு 5 பிளாக்ஸ் வந்து இதில் வச்சுருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து கேமரா ஒர்க் வந்து அவ்வளோ, சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் என்னுடைய நண்பர் போஸ்
பிர்லா போஸ் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ராஜேந்திரநாத் சார் நடிச்சிருக்காங்க, மித்ரன் சார் நடிச்சிருக்காரு. எல்லாருமே அவங்க பங்கை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியாட்டிருக்காங்க. நான் எப்படி வந்து பிர்லா போஸ் வந்து படத்துலையும் நடிக்கிறாரு, சீரியலும் நடிக்கிறாருன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ரெண்டுத்துக்குமே கால்ஷீட்டை ஒதுக்கி கொடுத்து கரெக்டாக ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. என்னால் சீரியலில் வந்து போய் நடித்தோம்னா எங்க நம்ம போய் லாக் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே நான் வந்து சினிமா மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் அவர் வந்து ரெண்டுத்துலையும் பேலன்ஸ் பண்ணி ரெண்டுத்துலையுமே வந்து சூப்பராக ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்திருக்காரு. அவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராஜேந்திரநாத் சார் வந்து சொல்லி தான் நம்ம டைரக்டருக்கு அறிமுகம் பண்ணார். அந்த டைரக்டர் கூட ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஒர்க் பண்ணேன். நான் பல படங்களில் ஒரே ஒரு சீனு 5 நாள் 6 நாள் எடுக்கக்கூடிய படங்களை நான் நிறைய நடிச்சிருக்கேன். ஆனால் ஒரே நாளில் ஒரு 10 சீன் எடுத்து என்னை வேலை வாங்கினார். உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குநர்களில் நிச்சயமாக மிக விரைவில் வருவான்னு நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ சின்ன வயசில் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அழகாக கேரக்டரை வந்து விலைக்கு சொல்லி நல்லா வேலை வாங்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கார். இவரும் வந்து ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஹீரோவாகவும் நீங்கள் ஜெயிக்கணும் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார், சிறப்பாக வருவீங்க. வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்க இன்னொரு கெஸ்டையும் இந்த டைம்ல ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ண ஆசைப்படுறோம். சென்னை கிழக்கு மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் CM மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஐங்கரன் யூடியூப் சேனலை சார்ந்த சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். படத்தின் இயக்குனரும் கதையின் நாயகனுமான சாய் பிரபா மீனா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இடத்துல நான் முக்கியமாக நிற்கிறதுக்கு காரணம் எனக்கு சினிமாசான் டாக்டர் புன்னகை மன்னன் ஜெய்யாகாஷ் சார் மட்டும்தான். இந்த இடத்துலையும் சரி, நான் எந்த இடத்துக்கு போனாலும் எப்பயுமே அவர் கீழே தான், அவரால் மட்டும்தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். இது எங்கேயுமே எப்பயுமே சொல்லிட்டு தான் இருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறுபட முதலீட்டு தயாரிப்பாளர் RK அன்புச்செல்வன் சார் எந்த டைம்லையும் ஃபோன் பண்ணால் எடுத்து பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அவரால் தான் இந்த இடத்துலையும் நான் நிற்கிறேன். ஏன்னா அவர் தான் என் ஃபஸ்ட்டு படத்தை யோக்கியன் என்ற படத்தை வந்து வாங்கி அதை ரிலீஸ் பண்ணி விட்டவர். அதனால் அவரும் மாதேஷ் சார் அவர்களும். அடுத்ததாக வந்து இந்த படத்தை எடுக்க முழுக்க காரணமானவங்க 2 பேர் தான். ஒன்று ஆஷா. ஃபஸ்ட்டு ஆஷான்றவங்க தான் வந்து எனக்கு தெரியும். அவங்க கிட்ட தான் நான் பேசினேன், இந்த மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறமா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்குன்லா சார்கிட்ட வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவரால் மட்டும்தான் இந்த படம் இந்த அளவுக்கு வந்துக்குது. இந்த படத்தை வந்து நான் 2 முறை எடுத்து தோல்வி அடைஞ்சிட்டேன். அதாவது வந்து பாதியிலேயே வந்து விட்டு போயிட்டாங்க. ஆனால் இது 3வது வாட்டி இவங்க மூலியமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு பாபா எழுதி வச்சிருக்காரு. அதனால தான் இந்த படம் வந்து இன்னைக்கு வர பிப்ரவரி மாதத்து லாஸ்ட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கான வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. அடுத்தபடியாக மேடையில் உட்காந்து இருக்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்கிறேன். ஷக்கிலா மேம் வந்தாங்க, ஒரே நாள் சரவடி எப்படி வெடிக்குமா டபடபடபடன்னு வச்சு தள்ளிட்டாங்க. அதாவது ஆக்டிங்கில் சொல்கிறேன் நான், பயங்கரமாக நடித்தாங்க. ஒரே நாள் தான் செம்மையாக நடிச்சுட்டு செம்மையாக போயிட்டாங்க. மீசை ராஜேந்திரன் சார் என்கிட்ட ஒரு 3 படம் தொடர்ந்து என்கிட்ட பண்ணிகிட்டே இருக்காரு. அவரும் நான் சின்னது பண்ணாலும் சரி பெருசு பண்ணாலும் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் வந்துடுறேன் சார், அவ்வளோதான், அது மட்டும் சொல்லுவார். அதுக்கப்புறமா வந்து பிர்லா போஸ் சார் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசவே பயந்தேன். உண்மை இதுதான், அவர்கிட்ட பேசவே பயந்தேன் நான். இங்கே இருக்க எல்லா நடிகருமே எங்கள் சார் மூலியமாக தான் தெரியும், ஜெய்யாகாஷ் சார் மூலியமாக தான் தெரியும். அவர்கிட்ட நான் பேச சொல்ல கூட பயந்தேன். அதுக்கப்புறமா சொன்னேன் இந்த மாதிரின்னு. அதுக்கப்புறமா அவர் வந்து அதை நடித்து நல்லபடியாக முடித்து கொடுத்தாரு. ராஜ்மித்ரன் சார் எக்ஸ்ஆர்மின்னு ஒரு படம் ஷூட்டிங்கு. அந்த ஷூட்டிங்கில் வந்து நான் அவர் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த படத்தோட டைரக்டர் நான் தான். சார் தான் வந்து கதாநாயகன்.
ஜெயாக்கா சார் தான் கதாநாயகன் அந்த படத்துக்கு. அந்த படத்தோட தயாரிப்பாளர் சிபி சதீஷ்குமார், என்னோட முதல் பட தயாரிப்பாளர். ராஜ்மித்ரன் சார் வந்து சொல்லவே வேணாம், என்ன ஆனாலும் சரி எது ஆனாலும் சரி நான் நிற்கிறேன் சாய் அப்படின்னு சொன்னவங்க. இந்த டீம் கிடைச்சது வந்து அது பாபாவோட கருணையால் தான். இன்னும் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமானவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எம்பி மேன் பவர் பீர் முகமது சார். சார் வாங்க வாங்க. எம்பி மேன் பவர் பீர் முகமது சார், நான் கஷ்டப்பட சொல்லியும் சரி, நான் எந்த ஒரு டைம்லேயும் எந்த ஹெல்ப் கேட்டாலும் சரி, இன்னி வரைக்கும் என் கூட ஒரு உறுதுணையாக இருந்துட்டு இருக்காரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜி ராஜ்குமார், அதுக்கப்புறமா ஏசிஎல் சீனிவாசன். இந்த 2 பேருமே வந்து எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே இந்த படம் வந்து நான் பெண்களுக்காக எடுத்த படம். முழுக்க 4 பெண்களை மையமாக வச்சு எடுத்திருக்கேன் இந்த படத்தை. ஏன்னா இன்னைக்கு வேலைக்கு போனாலும் சரி, இல்லை எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை, அதாவது அவங்க கஷ்டத்தை பயன்படுத்தி அவங்க இஷ்டமாக அவங்கள பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்காக இந்த படத்தை வந்து நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். பால்பாண்டி அண்ணா வந்து அவர் தான் இந்த படத்துக்கு மெயினான ஒரு இது. ஹீரோன்னு பார்த்தா கேமரா தான் இந்த படத்தில், வேற யாரும் கிடையாது. அது பால்பாண்டி அண்ணா பண்ண கேமரா தான். அதுக்கப்புறம் இந்த 4 ஆக்டரும் புது முகம். இது வரைக்கும் ஒரு சினிமா அதை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தவங்க நடித்த ஒரு படம் இது வந்து. இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் ராம். எனக்கு அவருக்கு பயங்கர சண்டை. எனக்கு இப்படி தான் வேணும் நான் அவர் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கினே இருப்பேன். எடிட்டரை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன், சிஜி பண்ணுறவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன். ஏன்னா இதில் வந்து நான் டைட்டிலே 3 வாட்டி 4 வாட்டி மாற்றிட்டேன். டைட்டில் டிசைன் மட்டும் 3 வாட்டி 4 வாட்டி மாற்றிட்டேன். நேமை மாற்றலை, டைட்டில் டிசைனை வந்து 3 வாட்டி 4 வாட்டி மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா மியூசிக்கை வந்து ஃபஸ்ட்டு போட்டாங்க, அதுக்கப்புறமா மாற்றி நான் எனக்கு இப்படி தான் வேணும் சண்டை, ஒரே சண்டை. ப்ரொடியூசருக்கு எனக்கு சண்டை, இன்னொரு ப்ரொடியூசர் ஆஷாக்கு எனக்கு சண்டை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரே சண்டை மட்டும்தான் நடக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த படத்தை நல்லபடியாக எல்லாருமே பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்கேயாவது நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக யாரையாவது கூப்பிட போக சொல்ல ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறாங்க, அதை மட்டும் யாரும் பண்ணாதீங்க. சின்ன டைரக்டரு பெரிய டைரக்டரு அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன டைரக்டர் என்னன்னா பெரிய டைரக்டர் என்னன்னா எனக்கு தெரியல. ஒரு படம் பண்ணாலும் டைரக்டர் தான், 10 படம் பண்ணாலும் டைரக்டர் மட்டும்தான் அவங்க. அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஆடையை பற்றியும் நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. ஆள் பார்த்து மட்டும் எதையும் எடை போடாதீங்க, திறமைக்கு தான் மதிப்பு இங்கே இருக்கே தவிர இவன் சின்ன பையனால நான் பண்ண முடியும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். உலகத்திலேயே இந்த உலகமே ஒருத்தரை பைத்தியக்காரன்னு சொல்லிச்சு. அந்த பைத்தியக்காரன் யாருன்னா வந்து இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 கோடீஸ்வரர் ஈலோன் மஸ்க். அவரை வந்து இந்த உலகமே பைத்தியக்காரன்னு சொல்லிச்சு. அவர் சொத்து இழந்தார், எல்லாமே இருந்தார். அவரால் சாதிக்க முடியும்னா கண்டிப்பா என்ன மாதிரி இருக்க இளைஞர்களாலும் சரி, என்ன மாதிரி இருக்க ஆளுங்களாலையும் கண்டிப்பா இதை சாதிக்க முடியும். எல்லாராலையுமே சாதிக்க முடியும். அதுக்காகவே நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். முன்ன வச்ச கால நீயும் பின்னாடி வைக்காத, தோல்விய பார்த்து நீயும் பயந்து நிக்காத, தோல்வியவை தோல்லுக்கு வெற்றியவை காலுக்கு, உனக்கான வாய்ப்பு கிடைக்கும் உன்னோட திறமைக்கு. சீன்னு சொன்னவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டு ஆனு, என்கிட்ட காசு இல்லாத சொல்லும் என்ன சொல்லிட்டாங்க போன்னு. ஆனா என்கிட்ட காசு இருந்தாலும் நான் எப்படி இருந்தாலும் நான் பயங்கரமான ஒரு இதுல இருந்தாலும் என்னை அணைச்சி இந்த இடத்துல நிக்க வச்ச எனது சினிமா ஆசா டாக்டர் புன்னகை மன்னன் ஜெயாக்கா சாருக்கு நன்றி 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 நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் அவருக்கு பத்தவே பத்தாது. அந்த அளவுக்கு எனக்கு அவர் பண்ணியிருக்காரு. ஒரு படத்தை எனக்காகவே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படம் வந்து ஓடுது ஓடல, நீ பண்ணு, நீ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லி என்னை ஜெயிக்க வச்சு இன்னைக்கு எனக்கு இயக்குனர் என்ற பட்டத்தையும் கொடுத்தவர் ஜெயாகாஷ் தான். நடிப்பு சொல்லி கொடுத்தவர் அவர் தான், எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தவர் அவர் தான். இதுக்காக ரொம்ப நன்றி. நான் பேசுறதுன்னு தெரியல, அவரை பற்றிலாம் பேசினா பேசினே போகலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ எத்தனை கேமரா ஆன் ஆயிருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து
கேப்டன் அவர்களுடைய பட திறப்பு விழா. மணிமாறன் சார் வந்து கன் எஃபெக்ட் அவர் வந்து அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருந்தாரு. அப்போ நான் கேப்டனை பற்றி சில வார்த்தைகள் நான் தான் ஃபஸ்ட்டு பேசினேன். அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். அதுக்கப்புறமா அவருக்காக நான் ஒரு பாடலையும் எழுதி பாடியிருக்கேன். அந்த பாட்டு வந்து இன்னைக்கு 6 நாளில் 1,51,000 பார்வையாளர்களை கடந்து போயிட்டு இருக்கு அந்த பாட்டு. ஆனால் நான் பேசுனதை வந்து கட் பண்ணிட்டாங்க. பெரிய 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 நடிகர்லாம் பேசினா அந்த மாதிரி கட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ கூட எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நான் பேசுறத எந்த கேமரா எடுக்குது எந்த கேமரா எடுக்கலை எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் இதுதான் உண்மை. இதை நான் வந்து கண்கூட பார்த்தேன். எனக்கு அடுத்து பேசினவங்க எல்லாரோடைய ஸ்பீச்சும் தான் வந்ததே தவிர என்ன ஒரு ஆளாகவே அவங்க மதிக்கல. நீங்கள் அதாவது பத்திரிகையாளர் நீங்கள் நினச்சாதான் ஒரு திறமையானவங்கள வெளில கொண்டு வர முடியும். ஆனால் நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் நான் ஏதாவது பேசியிருந்தா தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. நான் எதையுமே ஸ்ட்ரைட்டாக பேசிடுவேன். யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் இது பண்ண மாட்டேன். நான் எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக ஓப்பனாக பேசிட்டு போகிற ஆள். நன்றி, வணக்கம். இந்த தருணத்துல முக்கியமான ஒரு சிறப்பு விருந்தினரை இன்வைட் பண்ண வேண்டிய ஒரு டைம். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சிறப்பை உலகு தொழும் மனகுகையில் சிறுத்தை எழும். அத்தகைய பெரியாரின் சிந்தனைகளை, அண்ணாவின் கொள்கைகளை, கலைஞரின் தமிழ் உணர்வை உள்வாங்கி வளர்ந்த திராவிட பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்த நமது வணக்கத்துக்குரிய மேயரின் தந்தையார் பெரம்பூர் ஆர் ராஜன் அவர்களை அன்போடு மேடி கழிக்கிறேன். அவர்களுக்கு MP மேன் பவர் சர்வீஸ் MB முகமது அவர்கள் சால்வை அணிவிக்கிறார்கள். உடனே போன் பண்ணி சொல்லி சந்தோஷம் இல்லை ஒன்றா குரூப்பா இருக்கு சார். அப்படியே கேமரா பாருங்க, அப்படியே இருங்க. ரொம்ப நன்றி. இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள், சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா பிரபாவே நிறைய சொல்லிட்டான். பட் எல்லாருக்குமே ஒரு கொஷன் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து சினிமாவில் சாதிக்கும்னு சொல்லி துடிச்சிட்ருக்காங்க. ஆனால் ஏன் பிரபாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்ன்றது இருக்கும். ஸோ பிரபா வந்து எங்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்தது ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ வந்தவுடனே அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொன்னான். அவன் எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல், அவனுக்கு யாருமே உறுதுணையாக இல்லாட்டி அவன் வந்து ஒரு தப்பான பாதையில் போய் அவன் வாழ்க்கையை துளைச்சிருப்பான்னா. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு உதவி என்னென்னா, ஒரு பையனை வந்து நல்ல வழியில் கொண்டு வரணும். ஸோ அவனை வந்து எங்களோட அசிஸ்டன்ட் சேர்த்து அவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். இனிமேல் அவனை ரொம்ப அன்பாக இருப்பான். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இல்லாமல் எனக்கு தம்பி மாதிரி எனக்கு கால் மசாஜ் பண்ணுறதுலேருந்து எனக்கு கூட பிடிக்கிறதுலேருந்து எது வேணாலும் ஒரு அண்ணனுக்கு பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணுவான். ஏன்னா நாங்கள் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணுவோம். அவனும் சில நேரத்தில் ஒரு படம் ஷூட்டிங்லேருந்து ஓடி போயிட்டான். ஏன்னா வந்து டே அண்ட் நைட் ஷூட் போடுறதால வந்து அவனால் வந்து அவனை தூக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்டவன் யோகியன் படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் தூங்காமல் அவ்வளோத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணான். அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவன் வந்து இப்போ ஜெயிக்கணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான். யோகியன் உருவானது கூட நாங்கள் மாமரம், என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் மாமரம் லைஃப் டைம் பீரியட் படம் அது வந்து பண்ணிகிட்ருந்தோம். பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு நாள் எங்கிட்ட அவன் ஒய்ஃப் மீனாவை கூப்பிட்டு வந்து சார் நான் வந்து இப்போ ஒரு படம் உங்களை வச்சு டைரக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கல்யாணமே பண்ணிட்டேங்கண்ணா. என்னடா இப்படி சொல்கிறாங்க? ஆமாம் சார், நான் டைரக்ஷன் பண்ணிட்டுக்கேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன்னா. ஏன்டா போய் சொன்னாலும் எனக்கு ஒரு வழி தெரியல சார், நான் ஒரு டேரக்டர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னாங்க. ஸோ எப்படியாவது நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னா. ஸோ உடனே நான் இப்போ என்னுடைய ஆப்புக்காக ஒரு மூவி ரெடி பண்ணியிருந்தேன் தமிழ் தெலுங்கில், யோகியன். அந்த படத்தை வந்து சரி ஓகே இதை நீங்கள் டைரக்ட் பண்ண சொல்லி
அவனை டைரக்ட் பண்ணுறதுக்கு உடனே எங்கிட்ட இருந்த பணத்தில் வந்து உடனடியாக ரெடி பண்ண படம் தான் யோகியன் படம். அது நாங்கள் நிச்சய மாதிரி வரனா கூட அவனுக்கு வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு, அவனுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை வாங்கி கொடுத்துச்சு. அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் பையன் பிறக்கும்போது அவனோட டேரக்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அதே மாதிரி யோகியன் பிறந்ததுக்கப்புறம் அவன் பையன் ஜெய் சாய் பிறந்தான். அந்த படம் வந்து அவனுக்கு ஒரு அடையாளத்தை வாங்கி கொடுத்துச்சு யோகியன். அதுக்கப்புறம் யோகியன் படம் வந்து பண்ணும்போது அவனுக்கு சப்போர்ட்டாக நான் இருந்தேன். ஆனால் இந்த இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ். இது வந்து அவனே தனியாக அவனுடைய முயற்சியில் அந்த யோகிய படத்தோட அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி பண்ணிவிட்டு நான் இந்த மாமரம் 5.1 மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு சடனாக அவன் ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. வந்து சார் நான் இந்த படத்தை முடிச்சிட்டேன் சார், ட்ரெய்லர் பாருங்கன்னா பார்க்கும் போது சொன்னான், சார் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட நிறைய விஷயம் அதை வச்சுருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ண கன் ஃபைட்ஸு ஹெலிகாப்டர் ஷாட்ஸ் எல்லாம்னா பார்த்தோம். உண்மையாகவே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதாவது ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆர்டிஸ்ட் வந்து நியூ ஃபேஸ், அது ரொம்ப ராவாக நேச்சுரலாக இருக்குது. ஸோ இப்போ எப்படின்னா சினிமாவில் பார்க்கும்போது வந்து ஒரு நார்த் இந்தியன்ஸ் ஹீரோயின்ஸை கொண்டு வச்சு படத்தை எடுக்காமல் நேச்சுரலாக இங்கே தமிழ்நாட்டு பெண்களை வந்து மெயின் கேரக்டரில் எடுத்திருக்கான். மற்ற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலி பில்லா போஸ் எல்லாமே அவனுக்கு அவங்களோட அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர் வேப்பன பயிற்சியமான பில்லா போஸ், அப்புறம் ராஜ்மித்ரன், எக்ஸாமி, எல்லாருமே அவன் மீசராஜன் பிரதர் எல்லாருமே வந்து அந்த டீமை வந்து அவன் கரெக்டாக அசம்பிள் பண்ணி ஒரு படத்துக்கு வந்து தேவையானது வந்து அழகாக பண்ணியிருக்கான். ட்ரெய்லர் நான் அன்னைக்கு பார்த்துன்னு சொன்னேன், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், சூப்பராக இருக்குன்னு. நான் பண்ண அந்த ஹெல்ப்பு இப்போ அவனுக்கு யூஸாக இருக்குது. டெஃபினட்டாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சொல்லிக்காட்ட தேவையில்லை, பட் சொல்லிக்காட்ட பிடிக்கலை. பட் ஆனால் அவங்கெல்லாம் மறந்துட்டாங்க. பட் இந்த பையன் சாய் வந்து அதை மறக்கலை. நான் வேணான்னு சொன்னால் கூட அவன் தான் அந்த டாக்டர் புண்ணியம்னு சொல்லி டைட்டில் வைப்பான். ஏன்டா அப்படி வைக்கிறான்னா, இல்லை சார் அது உங்களுக்கு டாக்டரேட் ஹியூமனிட்டி மனிதநேயத்துக்காக கொடுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒரு உண்மையான ஒரு நல்ல மனிதநேயம் மிக்கவர் நீங்கள், அதை இங்கே வச்சு தான் அவன் சொல்லி அவன் நான் பண்ணுறவங்களே அவன் வச்சுருவான் எல்லாத்துலையும் டாக்டர் புண்ணியமணி ஜெய் ஆகாஷ்ன்னு சொல்லி. ஸோ அந்த நன்றியை மறக்காமல் இப்போவும் இருக்கான். டெஃபினட்டாக அவன் தொடர்ந்து இருப்பான், நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அவன் என்ன மறந்தாலும் பரவாயில்ல, அவன் நல்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும். அப்போ நான் பார்த்து சந்தோஷப்படணும். ஒரு பையன் வந்து அவன் லைஃப் வேஸ்ட் ஆகாமல் அவனை ஹெல்ப் பண்ண இப்போ அவனுக்கு வந்து நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி டெஃபினட்டாக எனக்கு தெரியும். அவனுடைய அந்த டெடிக்கேஷன், நான் வேறு நிறைய டேரக்டர்ஸை பார்ப்பேன், அவங்களும் சொல்லுவேன் என்னென்னா வந்து டேலண்ட் மட்டும் இருந்தால் பத்தாது, அது டெடிக்கேஷன் தேவை. அதுக்காக வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து பிரபாட் இருக்குது. டெஃபினட்டாக பிரபா வந்து ஒரு மிகப்பெரிய டேரக்டராக சொல்லி நான் ஆசைப்படுறேன், எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. ஸோ இந்த தருணத்துல வந்து சாய் பிரபா மீனா அவர்கள் அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்த ஒரு 3 பேருக்கு வந்து இந்த மேடையில தங்க மோதிரம் அணிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ முதலாவதாக நடிகர் ஜெய் ஆகாஷ் அவர்களை அழைக்கிறேன். தங்க மோதிரம் பரிசாக அளிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீடு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு RK அன்புச்செல்வன் அவர்களுக்கு தங்க மோதிரம் பரிசாக அளிக்கப்படுகிறது. போறேன்னு சொன்னா